உள்ள வளர்த்த மாதிரி தான் இருக்கு பொட்டியே. அம்மா அம்மா ஏய் வாடா கோகுல இங்கே வாங்கப்பா. போடா மணிக்கு போடா நீ போடா. டேய் நீ வாடா. டேய் மறைக்காதடா. பிரகாசன் பிரகாசன் வரானா? போடா பிரேம வர மாட்டான். வாடி போக மாட்டான். இவன் பக்கத்துல எல்லாம் சுத்தமான வர மாட்டான். ஓடி போய் பிடிச்சிக்கலாம் துளுக்கிட்டு அவ்வளோதான் மறுபடியும் துளுக்கூடாது பிடிச்சிட்டுப்பா வேற ஒரு கோழி தான் சமையல்வா
பிரேமுக்குள்ள வந்துட்டா இடம் வாங்க போறியாண்ணா இடம் வாங்க போறியாண்ணா அதையும் சேர்த்து எடுத்துக்கிறீங்களா? தேங்காய் பாத்தெல்லாம் கொண்டு கழிட்டு வந்துருங்க பாக்ஸ் மணிக்கமான பாக்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மணிக்கமான பாக்ஸ் இருக்கு மாதிரி எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதானே நாட்டுக்கோழி கழுவுறாங்க. இது என்ன கோழிப்பா? இதுவும் நாட்டுக்கோழியா? ரெண்டுமே நாட்டுக்கோழி. இது வந்து பிராய்லர் கோழியா? கொஞ்சம் எடுத்து போடும் எலும்பு மட்டும் எடுத்து போடும். இந்த காமி சதையில வேண்டாம். அவர் ஸ்லோ மோஷன் பண்ணிக்கிறாரு. என்ன காயிலப்பா அப்படியே போன உள்ள கறி ரெண்டு போட முடியாது. அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை, நான் அதை வச்சு நீங்கள் இது பண்ணீங்கன்னா வடிகிறதுக்கே தெரியாது. அது வேற கோழி இருக்க ரெடி பண்ணி கரெக்டான இதில் இருக்கு. என்ன வீட்டு சொல்றியா? இருங்க நாட்டுக்கோழிக்கு வரல. போடு போடு கரைஞ்சிரும் போடு. பூண்டு அரைக்கலையா? வேணுமா? கல்லுப்பு தேவையான அளவு. இன்னைக்கு ஒரு புடி குடிச்சிட வேண்டியதான். கருவேப்பிலை ஒரு கை அளவு, ஒரு தேவையான சிட்டிகை, மஞ்சத்தூள் தான். வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கு தக்காளி போட போறாங்க. மாஸ்டர் மணி மாஸ்டர் மணி வெங்காயத்தோட தக்காளியோட வந்துட்டாரு. அந்த கரண்டி எடுத்துக்கோ, நான் கையில் கழுவிட்டு
இது என்ன மச்சான்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இன்னொரு மாஸ்டர் பிரகாஷ் போடுறாரு. இவர் தான் பிரகாஷ். வந்துட்டு இருக்கு நல்லா. வாசமும் கலந்தமான வருது. அதுவும் சொல்லுங்க. வேணாம். ராமண்ணா. அடுத்து என்னென்ன தூள் போடுறீங்க? மல்லித்தூள் தேவையான அளவு. மல்லித்தூள் தேவையான அளவா? ஒரு 20 பேருக்கு சமைக்கிறாங்க. இது சிக்கன் மசாலாவா? ஒரு சொந்த தயாரிப்பு. என்ன விடுறா? மச்சான் அப்படியே தெரியுது மச்சான் உங்க கண்ணுங்க. தண்ணி போட்டியில ஆயில் கொஞ்சம் விடுறாங்கப்பா. குழம்பா கிரேவியா? ஆயில்ப்பா. என்ன வருது? கிரேவி தான். கோழி போட போறாங்க. கறி போட போறாங்க. கறி நாட்டு என்னது? பிராய்லர் கோழி 8 கிலோ. என்னடா பண்ணி இத்தனை பேரு? குண்டா பிடிச்சிருக்கா? நாளைக்கே சண்டை போட்டாங்க. தண்ணி ஃபுல்லா இறங்குனா அது இறங்கண்ணா. தண்ணி ஃபுல்லா இறங்கண்ணா. மச்சான் பிரகாஷ், இப்போ வைக்கிறீங்களா? இது பேர் என்ன? பெப்பர் சிக்கனுங்க. பெப்பர் சிக்கனா? ஆமாம். ஓகே. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பர் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பெப்பரை வந்து மேலே தூவி இறக்கணும்னா பெப்பர் சிக்கன். பெப்பர் ஸ்டார்டிங் வாங்கினாங்க. பெப்பர் ஸ்டார்டிங் வாங்கினா பெப்பர் வந்து போயிடும். ஓகே. பெப்பர் வாசம் தெரியாது. கடைசியாக வந்து வெந்ததுக்கப்புறம் பெப்பரை மேலே போட்டு கொஞ்சம் ஊற வச்சு போட்டோம்னா பெப்பர் வாசம் நமக்கு தெரியும். பெப்பர் சிக்கன் நமக்கு ஆயிடும். ஓகே. நாட்டு கோழி வந்து குழம்பு வச்சு அதை ஃப்ரை பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிக்கிறோம். குண்டா வச்சாச்சு. அடுத்து குண்டா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்ற போகிறோம். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நாட்டில் வேலை வச்சுக்கிறோம். நம்ம வந்ததுக்கப்புறம் வந்து குழம்புக்கு ஐடியா பண்ணலாம். மசாலா போட்டா ஒடிக்குது. அடுத்து என்ன போடுறீங்க? கறி போடலாம். சமைக்கிறதால தண்ணி அடிக்குது. எல்லாம் வேக்காடு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுமாண்ணா? இது
இது நாட்டு பிராய்லர் கோழி இதே கிரேவி ரொம்ப டைப் வச்சிருக்காங்க. நீ எவ்வளவு ஊத்துறீங்க? வந்து கம்மியா பண்ணாங்க. அந்த கறியில இருந்து இறங்கடா தண்ணி. ஊத்துறீங்களா இல்ல ஊத்துறீங்களா? சமமா பண்ணி சமமா பண்ணி. சமமா பண்ணி. அது ஒரு தட்டு கட்டணும். நான் தண்ணி மூந்து பாத்துட்டா கறி சீக்கிரம் அப்படியா? வீடியோ கறி சீக்கிரம் என்னவா பண்ணி வச்சிருந்தேன் கிடையாது மொபைல் வரப்பே போட்டு விடுங்க. இப்ப என்னென்ன சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க மாஸ்டர் செஃப்? மாஸ்டர் செஃப் இல்லைங்க, நம்ம தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறோம். நாட்டுக்கோழி குழம்பு அண்டு பிராய்லர் வறுவல் வித் ஃப்ரை, பிராய்லர் கிரேவி. இவர் தாங்க என் ஃப்ரெண்டு. எனக்கு நல்ல நல்ல யோசனை கிடைக்கிறதுக்கு கூட வச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் உருப்படாத காரணம் இவர் தாங்க. ஆமாங்க, எல்லாமே சொல்லலாம், நம்பிடாதீங்க. ரொம்ப பாரம்பரியமா நம்ம ஊரான நாட்டுக்கோழி இது என்னது? கறி. சிறப்பான பிராய்லர் கோழி கிரேவி. கிரேவியா? ஓகே. எப்படி இருக்கு? பச்சைப்புளி செமையா இருக்கா? உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடப்பா. மீன் சுவை குறைவு. போதுமா? மணி அடுத்து என்ன சமைக்கிறீங்க? சாப்பாடு தான் ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ். அதோட டேஸ்ட் ஆமா, இது என்னது? நாட்டுக்கோழி எலும்பு குழம்பு இருக்குங்க. எலும்பு குழம்பு. ஆமாம், அது டேஸ்ட் பார்க்குற உப்பு காரமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்குறேன். ஓகே. நான் ஒரு கேன் ஊற்றிட்டு அப்படியே ராமண்ணா பாருண்ணா எவ்வளோ ஊற்றுறது? இல்லை இல்லை மட்டும் ஊற்றிக்கலாம். வடிக்கு தானே போகிறோம். வடிக்கு தானே போகிறோம். குக்கர்லேயே வைக்கிறோம். ஆமாம், அன்றைக்கி ஆன மாதிரி ஆகிடும். ஊற்று ஏன்னா வடிச்சு ஒன்று. ஆமா, எப்படி இருக்கு குழம்பு? இதுலேருந்து இன்னும் சுண்டு போயிருக்குண்ணே. ஹீட் இல்லை, பார்த்து இருக்குங்க. குழம்பு ரொம்ப சூப்பராக இது. பட்டை கிளப்புது. இந்த மோர் இருக்குல்லண்ணா, இது எதுக்கு பண்றீங்க? தயிருக்கு. தயிர் பச்சடி இல்லை, தயிர் சாப்பிட்றது. தயிர் சாப்பிடுங்க. இன்னும் ஒரு பாக்கெட் இருக்கு, 2 பாக்கெட் இருக்குடா. 2 பாக்கெட் இருக்குடா. குடிச்சுக்கலாம் விடு. ஏய் புடிடா, உடச்சு ஊத்துறா வாயில வைக்க. என்னடா எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க? எத்தனை கிலோ அரிசி போடுறீங்க? 4 கிலோ அரிசிங்க. கிட்டத்தட்ட ஒரு 24 பேர் பக்கம் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குதுங்க. அண்ணே கரண்டி எடு. வேற பிளைன் கரண்டி. ஆஹா சரி. மணி இப்போ இது எதுக்கு ரெடி பண்ணுறீங்க? பச்சைப்புளி ரசம். பச்சை புளி ரசங்களா? புளி, மிளகா,
சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இது மட்டும்தான். சூப்பராக இருக்கு. ஒயிட் ரைஸு, நாட்டுக்கோழி வறுவல், பிராய்லர் வறுவல், சிந்தாமணி, எலும்பு குழம்பு, நாட்டுக்கோழி எலும்பு குழம்பு, பச்சைப்புளி ரசம், பச்சைப்புளி ரசம், தயிர். சாப்பிடுங்க. எங்கப்பா அவனுக்கு பிளேட் இல்ல? ஓகே. தட்டுக்கார எவனோ எடுத்துக்க.